Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. Sri Gurubhyo Namaha. Vakarta Vivasamruktau Vakarta Paribhaktaje Jagadappitarau Vande Parvati Parameshwarau. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரன் ஸ்ரீ ஸ்ரீ தையல் நாயகி அம்பாசமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதர் சுகர் மகரிஷியையும் ஸ்ரீ ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி குருநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அன்னையையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன். இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாம் வல்ல சப்த ரிஷிகளையும் வணங்கி, அன்பு பக்தர்களே, மாசி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. இந்த மாசி மாதத்தில் 2 அற்புதம் நிகழுது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 5 கிரக சேர்க்கை 6 கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல் பங்குனி மாதத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த மாசி மாதம் சுக்கிரன் ராகுவும் சுக்கிரனும் இணைகிறார்கள். நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன். இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல் சனி வக்ர நிவர்த்தி, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி, இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும். இப்போ எங்கெல்லாம் போர் நடக்குதோ அந்த போர், இந்த அமாஸ் போர், இஸ்ரேல் போர்லாம், அந்த போர் நிற்பதற்கான வாய்ப்புகள், சமாதானம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு, போர் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம பதிவிட்டு இருந்தோம். ஆதாரபூர்வமாகவே நம்ம சேனலில் போனாலே நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்றைக்கு இதை ஸ்டுடியோவில் எடுத்துருக்கிறோம், அப்புறம் என்றைக்கு அதை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம், அவள் எப்போ நீங்கள் சமாதானமாக போர் நிறுத்தம் வந்தது, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம், எப்படி இதை அக்யூரேட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது, சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும். பூமியை கடந்து வான்மண்டலத்துக்கும் அது பொருந்தும். இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் அற்புதமான ஒரு பொக்கிஷம், நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம். அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது. அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திரை மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ, இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும். ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது. தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும். யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க. அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம், கிரகத்தினுடைய தன்மை. அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு ஏற்றாற் போல தான் சமீப காலமாக இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் பெரிய பிம்பமாக சுக்கிரன் ராகுவால் ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது. அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க, அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா, பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க, நிச்சயமாக அது பாரத தேசம் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும்
நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவரையிலே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம். அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஏஎஸ்க்கும் பொருந்தும், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஆளுநர் ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும், அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே. அப்போது ஒரு சேர்மன், டைரக்டர் அல்லது அடுத்தடுத்த நிலையில் எஸ்டிஓஸ் அது மாதிரிலாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ, காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஐஜியாக இருக்கலாம், ஏடிஎஸ்பியாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி அரசு ஊழியர்கள் அது எந்த நிலையில் கடைநிலை ஊழியராக இருந்தாலுமே கூட, அது உயர்ந்த ரேங்கில் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட, ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம், ஸோ எதுவாக இருந்தாலும் அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் திணிக்கப்படும். உங்கள் பேரில் வாலண்டரியாக ஒரு மிஸ்டேக் திணிக்கப்படும், அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம், அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இதுதான் இப்படி ப்ரைவேட் சைடில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். ராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும். அப்போ அரசு அதிகாரிகள், அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே மைனஸ். அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க, மக்களாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும். இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசை எதிர்த்து இன்னும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. வேலை வாய்ப்புகளில், இல்லை பணி நிரந்தரத்துக்காக, இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி, இது ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் நடக்கும், நிறைய வெளியில் வராது. ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். கன்னி ராசி அன்பர்களே, மாசி மாதம். கன்னி ராசிக்கு இந்த மாசி மாதம் அற்புதமான மாதம். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கை அரசாங்கத்தாலே பலவிதமான வகையில் அனுகூலம். நிறைய அரசியல் தலைவர்களோடு கூடி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லது குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்று சொல்வார்கள், பலவிதமான தொழில் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அவர்களோடு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏதேனும் ஒருவித நல்ல உறவு தொடர்பு, அவங்க மூலியமாக புதிய தொழில் அமைதல், அல்லது அவங்க ஏதோ உங்களை நம்பி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறது, புதிய பொறுப்புகளை எல்லாம் பொறுப்பேற்றுக்கொள்வது, ரெஸ்பான்சிபிலிட்டி அதை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மாதம் கன்னி ராசி அன்பர்களே. அப்போ இந்த மாசி மாதம் கன்னி ராசிக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய மாதம். புதிய பதவிகள் உருவாகும். ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்பு தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பொறுப்புக்காக, அந்த பதவிக்காக நீங்கள் கடுமையாக உழைச்சவராக இருக்கலாம். அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஆலயமாக இருக்கலாம். பல ஆண்டுகள், 10 ஆண்டு 12 வருஷம் நான் கடுமையாக ரத்தம் செஞ்சுருக்கேன் சாமி, இரவு பகலாக நான் ரத்தம் செஞ்சு உழைச்சிருக்கார் சாமி எங்கள் வீட்டுக்காரு. அங்கே ஒருத்தன் வீணாக போனவன் இருந்தான் சாமி, முன்னுக்கு வரவே விட மாட்டான், 10 ரூபா சம்பாதிக்க விட மாட்டான், எல்லாத்தையும் அபகரிச்சுப்பான், அவ்வளோ பாவம் பண்ணுவான் சாமி, அவெல்லாம் நல்லா இருந்தான், இப்போ தான் கடவுள் கண்ணு திறந்துருக்காரு. அப்பேற்பட்ட மோசமானவன்ட்ட காப்பாற்றி அந்த நிர்வாகத்தை இப்போ நம்ம எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துருக்காரு, அல்லது எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது போல் நீண்ட நாள் கனவுகள் என்பதை விட அதுக்காக நீங்கள் உண்மையாக உழைச்சிருப்பீங்க, பாடுபட்டு இருப்பீங்க, அதுதான் உண்மை.
அப்போது இப்படி கூட அதை சொல்லலாம், உங்களுடைய உழைப்புக்கான வெற்றி, உங்களுடைய உழைப்புக்கான வெற்றி தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை கன்னிராசி அன்பர்களே. அப்போ பல நாள் கனவுகள் நிறைவேறும். இத்தனை நாளாக நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டீங்களோ, இத்தனை நாளாக எதுக்காக கண்முழிச்சிங்களோ, இத்தனை நாளாக எதுக்காக பொறுமையாக இருந்தீங்களோ, இத்தனை நாளாக எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கையில் காலில் உழுந்து வளைஞ்சு கொடுத்து போனீங்களோ, எந்த ஒரு நேர்மையாக இருந்தீர்களோ அந்த நேர்மையும் தூய்மையும் அறம் சார்ந்து ஜெயிக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம் கன்னிராசி நேயர்களே. அப்போ பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ், வருமானம், தொழில் அமைப்புகள், வேலைவாய்ப்பு, வேலையில் முன்னேற்றம், வேலையில் பதவி உயர்வு, வேலையில் இடமாற்றங்கள் போன்ற பல நிகழ்வுகள் சுபத்துவம் வாய்ந்ததாக அமையப்போகிறது கன்னிராசி அன்பர்களே. அப்போ குறிப்பாக நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது சினிமா துறையாக இருக்கலாம், அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னிராசி அன்பர்களே. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.